ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம எந்த லெசனை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியாவில் நம்ம எஸ்டர்டே என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செஸ், குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ், அண்ட் தென் ட்ரேட் ரிஃபார்ம்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி, இதெல்லாம் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015 to 20 இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ், அதாவது நிதி சீர்திருத்தம். எ கீ எலமெண்ட் இன் த stabilization effort was to resource fiscal discipline. It means reductions of fiscal deficit to the extent of just 3% of GDP as suggested by fund bank policies. In this way, the budget aimed at containing the government expenditure and augmenting revenues, revising the downtrend in the share of direct taxes to total tax revenue, and curbing conspicuous, அதாவது கன்சப்ஷன். நிதி சீர்திருத்தம் சொல்லும்போது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது 3% மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு நிதி மையம் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா, நேரடி வரி அளவு அப்படின்றது மாற்றி அமைக்கிறதுனால ஆடம்பர நுகர்வு அப்படின்றது இதனால் குறையப்பட்டது. அப்போ பொது நிதியை கூட்டுவது பொது செலவை குறைப்பது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாலிசி இனிஷியேட்டிவ் த இன்ட்ரடியூஸ்ட் பை ஃபார் கரெக்டிங் த ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ் வேர் reduction in fertilizer subsidy, abolition of subsidy on sugar, and disinvestment of a part of government equity holdings in select public sector undertaking. Gradually the expenditures on welfare measures were reduced, take on corporate sector were reduced, and takes on poor people were increased. அதாவது இந்த பொது நிதியை கூட்டுவது, பொது செலவை குறைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உரம், சர்க்கரை, அதனுடைய மானியம் அப்படின்றது குறைக்கப்பட்டது. வருவாய் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படுத்த பொதுத்துறையினுடைய சொத்துக்கள் விற்கப்பட்டன. தொழில்துறை மீதான வரிகள் குறைக்கப்பட்டு ஏழை மக்களின் மீதான வரி அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பித்தது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய வரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி இஸ் டிஃபைன். அது என்னது? ஜிஎஸ்டி மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். டிஃபைன் த டேக்ஸ் லீவ்டு வித் வென் எ கன்சியூமர் பைஸ், எந்த பொருள் வாங்குகிறாங்களோ குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இட்ஸ் ப்ரொபோஸ்ட் டு பி எ comprehensive indirect tax levied on the manufacture, sale and consumption of goods as well as services அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் படிப்படியாக மறைமுக வரி அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி மற்றும் நுகர்வு மீதான வரி அப்படின்றது விதிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் GST aims to replace all indirect taxes levied on goods and services by the Indian central and state government அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய மாநில அரசுகள் சொல்லும்போது வரி விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கும் மாறாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. GST would eliminated the cascading effect of taxes on the production and distribution of goods and services. It is also one point tax, unlike the VAT, and was a multi-point tax அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மத்திய மாநில அரசுகளுடைய வரி விதிக்கக்கூடிய அனைத்துமே மறைமுக வரிக்கு மாறாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓப்பன் பாயிண்ட் டேக்ஸ், அதாவது வேட் அப்படின்றது பலமுனை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஆன், அதாவது பண்டங்கள் மற்றும் சேவை வரி. இது பார்த்திங்கன்னா மார்ச் 2017 மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2017 இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன், அது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி 2017 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 29/3/2017 தான்
இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. வேட் ஜூலை 2000 முதல் நாள்லேருந்து அது நடைமுறைக்கு வரப்பட்டது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது இதனுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரிமூவிங் கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட், அடுக்கு வரி நீக்கப்பட்டது. சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ், ஒரு முனை வரி, ஒரே ஒரு வரி மட்டும்தான் உள்ளது. ஹையர் த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவிற்கான வாசலாக இது இருந்தது சொல்கிறாங்க. காம்போசிஷன்ஸ் ஸ்கீம் ஃபார் பிஸ்னஸ், அதாவது சிறிய நிறுவனங்களுக்கும் வரி சலுகைகள் அப்படின்றது வந்து அந்த திட்டம் வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் சிம்ப்ளர் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி, மின்னணு வணிகம் வந்து வரையறுக்கப்பட்டது. ட்ரீட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ், அதாவது அந்த இப்போ சொன்னோம் இல்லையா, அதை இணைய வசதி மூலம் எளிமையாக்கப்பட்டது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டது. இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது தளவாடங்களுடைய திறன் வந்து அதிகரிக்கப்பட்டது. ரெகுலரேட்டிங் த அன்ஆர்கனைஸ்டு செக்டார், அதாவது அமைப்பு ரீதியற்ற துறையை வந்து ஒழுங்குபடுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதாவது பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும்போது, நியூ பாலிசி ட்ரைட் இன் மெனி வேஸ் டு மேக் த பேங்கிங் சிஸ்டம் மோர் எஃபிஷியன்ட். சம் ஆஃப் த மெஷர்ஸ் அண்டர்டேக், அதாவது வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் அப்படின்றது வந்து செய்யப்பட்டது. ரிசர்வ் ரெக்யர்மெண்ட், அதாவது ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னு சொல்லும்போது 1991 நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் 1991 it was proposed to cut down the SLR from 38.5% to 25% within the time span of 3 years சொல்கிறாங்க. அதை LRR வந்து அதிகமாக இருந்தது. அப்போ SLR அப்படின்னு சொல்லும்போது 38.5லேருந்து 25% குறைக்க முயற்சிகள் அப்படின்றது வந்து மேற்கொள்ளப்பட்டது. CRR மீது குறைக்க முயற்சிகள் அப்படின்றது வந்து அதிகமாக மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் IRL அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் லிபரலைசேஷன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த RBI கண்ட்ரோல்டு த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பேயபிள் ஆன் டெபாசிட்ஸ், அதாவது வைப்புகளுக்கான வட்டி விகிதம். த இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் குட் பி சார்ஜ் ஃபார் பேங்க் லோன்ஸ், வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம் இவற்றிலிருந்து RBI வந்து என்ன செய்யுது, கட்டுப்படுத்தி வந்தது சொல்கிறாங்க. லிபரலைசேஷன்ஸ் ஆஃப் பேங்க் பிரான்ச் லைசன்சிங் பாலிசி இன் ஆர்டர் டு ரேஷனலைஸ் த எக்ஸிஸ்டிங் பிரான்ச் நெட்வொர்க், வங்கிகளுக்கிடையே வந்து அதிகப்படியான போட்டியை வந்து சமாளிக்கப்பட்டது. பேங்க் வர் கிவன் ஃப்ரீடம் டு ரீலொகேட் பிரான்ச்சஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ், வங்கிகளுக்கான உரிமைகள் அப்படின்றது வந்து வழங்கப்பட்டது. கைட்லைன்ஸ் ஃபார் ஓப்பனிங் நியூ ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், புதிய கிளைகளை திறக்க சுதந்திரமானது வந்து அளிக்கப்பட்டது. நியூ அக்கௌண்டிங் நார்ம்ஸ் recording the classifications of assets and provisions of bad debt were introduced in tune with the Narasimhan Committee report. நரசிம்ம குழு அறிக்கையின்படி இந்த வாரா கடன் மற்றும் சொத்து மதிப்பினை வந்து கணக்கிட புதிய விதிமுறைகளானது வந்து வகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அதிகப்படியான போட்டியை வந்து சமாளிக்க நிர்வாகத்தில் வந்து தடைகள் அப்படின்றது வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த லெசனில் என்ன செஞ்சோம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், there is no doubt the Indian economy recorded ample achievements in some sector after the new economic policy. புதிய பொருளாதார கொள்கை வந்ததுனால இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன செஞ்சிட்ருக்கு, முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் தென் இந்தியா ஹேட் இன்டீட் த க்ரோன் சின்ஸ் 1991. 1991 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியின் மூலமாக அதனுடைய GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது த 2 ட்ரில்லியன் மார்க் இன் 2015 to 16 வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி த கண்ட்ரி இஸ் ரேங்க்ட் 9th in the world in terms of nominal கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தியினுடைய விகிதம் அப்படின்றது வந்து என்ன செஞ்சுருக்கு, வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து 9th ரேங்கில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
Once India was a rebooked for its Hindu rate of growth, a term used by Raj Krishna to refer the low rate of economic growth. The GDP growth rate of India is very much appreciated அப்படின்னு சொல்லியிருக்காரு. This growth is also due to changes in accounting system. That is why the increased GDP growth rate has failed to alleviate the miseries of the common people and to reduce the socio-economic and environment imbalances. அதாவது பொது மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பொது என்விரான்மெண்ட்டு இம்பேலன்ஸ் வந்து சரி செஞ்சிட்ருக்கு. த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹெல்த் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் ரிமைன் அன்சால்வ்டு. அதாவது இதெல்லாம் வந்து என்ன தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்னமும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பேசிக் ப்ராப்ளம் சொல்லும்போது வேலைவாய்ப்பின்மை, வறுமை, சுகாதாரம் வந்து இன்னமுமே என்ன செய்யலை, அது வந்து போதிய அளவில் வந்து இந்தியாவில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது இன்றளவு வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பற்றாக்குறையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லிபரலைசேஷன்ஸ் ரெஃபர்ஸ் to the relaxation of the government restriction usually in the area of social and economic policy. Privatization it refers to the participation of private sector in business and services and transfer of the ownership from public sector to private sector. Globalization refers the consolidations of various economies of the world. Foreign direct investment அப்படின்னா an investment in a business by an investor from another country. Gold storage அப்படின்னா a storage of agricultural commodities in a cold place for preservation அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபாலிசிங் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல் by removing the earlier restriction and licenses. This lesson is over.